டைம்ஸ் எல்லா பேத்துக்கும் இருக்கிறது. நான் புக் வந்து ரீட் பண்ணணும். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். புக் ரீட் பண்ணா நமக்கு நாலேட்ஜ் வளரும் அப்படின்னு நமக்கு யோசிச்சு எல்லா பேரும் புக்குனா நல்லா வாங்குவீங்க. ஆனா புக்கு வாங்குறது கண்டிப்பா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குவோம். அந்த புக்கு வந்து வாங்குன புக்க வந்து மணி வந்து வேஸ்ட்டா தான் ஆகும். ஆனா அந்த புக்கு வாங்குன உடனே நம்ம எதுவுமே படிக்க மாட்டோம். ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் படிப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து லூஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா அந்த புக்கவே டச் பண்ண மாட்டோம். ஈவன் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் அந்த மாதிரி புக்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு போன வருஷத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு கிட்ட நான் வாங்கி படிக்கவே மாட்டேன். ஆனா இந்த வருஷத்துலேருந்து நான் கிட்டத்தட்ட 3 to 4 புக்ஸ் கிட்டத்தட்ட அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள இன்னும் கிட்ட நான் கம்ப்ளீட் தான் பண்ணிக்கிறேன். இன்னும் ரீடிங் தான் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள நான் 4 to 5 புக்ஸஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால நீங்கள் என்ன பட்ட கஷ்டத்து எனக்கு புரியுது. ஈவன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஒரு புக்கு வந்து கம்ப்ளீட்டாக படிக்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கான வீடியோ கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு படிக்கிறதுக்கு நம்ம உட்காரவே மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு புக்கு படிக்கிறதுக்கு உட்காரத முன்னாடியே நம்ம எப்படி நம்ம அந்த புக்கை படிக்க முடியும்? இது எப்படி தெரியுமா இருக்குது? ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாமலே நமக்கு 6 பேக் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா புக்கு படிக்கணும்னா நம்ம உட்காந்து படித்தா மட்டும்தான் நமக்கு புக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும். ஏன்னா ஒரு புக்குக்குன்னு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் படிக்கிறதுக்குன்னு. ஈவன் ஃபஸ்ட்டு டேவில் நம்ம கிட்டத்தட்ட 10 பேஜஸ் 15 பேஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம ஜிம்மில் போய் வெயிட் லிஃப்டிங் மாதிரி ஃபஸ்ட்டு டேவே வெயிட் லிஃப்டிங் எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் டேயில் வந்து நம்ம ஃபுல் டயர்டாகிட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த புக்ஸை எடுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா புக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த புக்கை வந்து கம்ப்ளீட் சம்மரி நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈவன் அந்த கம்ப்ளீட் சம்மரி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம வந்து யூடியூப், பாட்காஸ்ட் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து ஆன்லைனில் வந்து த்ரூ அவுட் பார்க்கலாம். என்னோடய பெஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோசாரா தான். ஏன் க்ரோசாரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாகிங். ஏன்னா க்ரோசாரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ப்ளாக் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் சம்மரி பண்ணும்போது த்ரூஅவுட் த ரீடிங் ஹேபிட் உங்களுக்கு த்ரூஅவுட் அதுலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஏன்னா உங்களுக்கு ஹேபிட் நாலேஜ் அங்கேருந்து கெயின் ஆகும் த்ரூஅவுட். அதனால் உங்களுக்கு ரீடிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் நிறையாவே இருக்கும். ஈவன் நீங்கள் அதுலேருந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோன்னா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த மிடில் சாப்டர்ஸில் அதாவது 2 or 3 சாப்டர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா கம்ப்ளீட் ஒன்றும் பண்ணாதீங்க. அப்படியே ஸ்கிப் அடித்து நெக்ஸ்ட் சாப்டர் போயிடுங்க. ஈவன் இதுக்கு நம்ம எப்படின்னு நம்ம ஒரு நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு யூடியூபே வச்சுக்கலாம் பார்த்துக்கின்னு உங்களுக்கு அந்த பிடிச்சுன்னா அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கலையா பாதியில் பிரேக் பண்ணிவிட்டு பாதியில் போயிடுங்க. ஈவன் அந்த மாதிரி எல்லா பேத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கணுன்னா அந்த நீங்கள் வாங்கின புக்கு கம்ப்ளீட்டாக தான் படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வாங்குகிற புக்கை வந்து உங்களுக்கு ஓவராலாக சம்மரியாக ஒரு நாலேஜாக இருந்தாவே உங்களுக்கு போதும். அதனால் இட்ஸ் ஓகே தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே தான். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த புக்கை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்தர் என்ன சொல்லுவாங்களோ, அந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்களோ கம்ப்ளீட்டாக அதே நம்ம பிலீவ் பண்ணணும். இவன் அது ஏன் அப்படி பிலீவ் பண்ணுவோம்னா, ஒரு ஆத்தர் வந்து அந்த கதையில் வந்து அப்படி எழுதும்போது அவங்களோட எஃபெக்டிவ்னஸ் அதாவது அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நம்ம எழுதுவாங்க. ஈவன் அது ரொம்ப அதை நம்ம அப்படியே பிலீவ் பண்ணி படிக்கும்போது நமக்கு மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம அந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளே ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். இதுனா இந்த ஆத்தர் சொன்னதுன்னா ரைட்டு, இந்த மாதிரி ஆத்தர் சொன்னதுன்னா ராங், எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டு எனக்கு சரியில்லை அப்படி தோணுது வந்து நம்ம ஃபைனலாக நம்ம சொல்லலாம். ஈவன் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து இதுனா சரியில்லை, இதுனா தப்பாக எழுதி வச்சுருக்கணும் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு அந்த புக்கு மேலே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஈவன் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு பர்சனலி. ஒரு 50 பேஜஸ் வந்து நான் ரீட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு அப்படி சொல்லி வச்சுட்டு நான் தூக்கி போட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஓடிடுவேன். ஈவன் அதனால தான் எனக்கு ரொம்ப ஈவன் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அது பிடிக்கலையா நெக்ஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஆத்தர் பிலீவ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எஃபெக்டிவாக பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு புக் ரீடிங்கை வந்து ஒரு ஹேபிட்டாக கொண்டு வர முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்ல விஷயந்தான். தேர்டு பார்த்தீங்கன்னா டெய்லி மினிமம் வந்து செட் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1 பேஜ் 2 பேஜஸ் வந்து
இந்த புக்கை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்மளே அந்த புக்கை வந்து ரீட் பண்ணணும். ஏன் கண்டினியூஸாக டெய்லி நம்ம பண்ணணும்னா, ஈவன் நான் பர்சனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பேஜ் வந்து ரீட் பண்ணணும். ஒரு புக்லேருந்து ஒரு பேஜ் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ் வந்து புக் ரீட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் இதுவே மேக்ஸிமம் தான். ஈவன் அந்த மாதிரி ஆகும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 2 பேஜ், அதாவது 2, 3 பேஜா அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கிட்ட படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் மினிமம் வைக்கிறோன்னா, இன்கேஸ் உங்களால் இன்னைக்கான டே வந்து இன்னைக்கான ரொம்ப டைட் ஷெடியூலாக இருந்தாலும் கிட்ட அட்லீஸ்ட் அந்த 1 பேஜ் 2 பேஜஸை வந்து இன்னைக்கான இந்த ஷெடியூலை வச்சு நீங்கள் முடிக்கணும். அதனால தான் அந்த நம்ம டைட் ஷெடியூலை வச்சு மினிமம் இவ்வளோவாச்சு பேஜை வந்து ஷெடியூல் பண்ணணும். ஃபஸ்ட்டு வைக்கும்போதே மேக்ஸிமம் பேஜ் வைக்காதீங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சு ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து மேக் பண்ணணும். ஃபார் த இயர் நம்ம அந்த ஹேபிட்டை வந்து மேக் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஃபிக்ஷனல் புக்ஸ் மாதிரி படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ், லைக் கேரக்டர்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒரு பிரேக் எடுப்போம். ஒரு 2 to 3 டேஸ் வந்து நம்ம படிக்கவே மாட்டோம். அதுக்கப்புறமா நம்ம படிப்போம். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் லீவ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஏகப்பட்டது எல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம அந்த கேரக்டர், லைட்டான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருதுன்னா, ஏன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு சின்னதாக ஒரு எழுதி வைங்க. இவன் நல்லவே இல்லை, பி வந்து ஒருத்தர் வைக்கட்டவே, அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதி வச்சுருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஃபைனல் வரைக்கும் உங்களுக்கு அந்த புக்கு வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, அந்த தாட்ஸ், அந்த ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல வே. 6th பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் படுத்துக்கிட்டு தான் படிப்போம். ஏன்னா படுத்துக்கிட்டு படிக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட ஒர்க் ஷெடியூல் வந்து பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் போனால் அங்கே உட்காந்து படிக்கணும். அந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு சரௌண்டிங்னு ஒரு நேச்சர் இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்ம பெட்டில் போய் படுக்கும்போது, அதுவும் பெட்டில் வந்து வேலை செய்யும்போது எந்த ஒர்க்கும் செய்யாது. ஏன்னா பெட்டில் நமக்கு பிரெயினில் வந்து ஒரே ஒரு தாட் வரும். இப்போ வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணணும் ஆர் தூங்கணும். அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு பிரெயினில் வந்து இங்கே ஸ்டிமுலேட் ஆகும். அதனால் நமக்கு அதில் வந்து நம்ம படிக்கும்போது, அதாவது படுத்துக்கிட்டு படிக்கும்போது யூஸ்வலாக கிட்டத்தட்ட எல்லா பேத்துக்கு தூக்கம் வந்துடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு செப்பரேட்டாக ஒரு இடத்துல வந்து போய் படித்து பாருங்கள். அப்போதையும் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். 7th பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் ஒரு ஃபோன் ஆர் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ஃபோன்ஸ் அண்ட் டிக்ஷனரி வச்சுருக்கிறது இப்போதைக்கு நமக்கு அந்த வேர்டு தெரியாது. நம்ம ஏதோ ஒன்று அஸ்யூம் பண்ணி நம்ம இம்ப்ராப்பராக அந்த சென்டென்ஸுக்கு ப்ராப்பரே இல்லாமல் ஏதோ ஒன்று படிக்கிறதுக்கு, ஈவன் அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணி இதுக்கப்புறமா டிக்ஷனரி எடுத்து நமக்கு அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படி தெரியும் போது நமக்கு வெக்காபுலரி தெரியும், நமக்கு ப்ரொனவுன்சியேஷனும் நமக்கு இன்னும் இம்ப்ரூவாக இருக்கும். கையில் வந்து ஃபோனை வச்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டுனதுக்கப்புறமா ஃபோனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் வந்து இவ்வளோ விஷயத்த நீங்கள் புக்கு படிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னும் மெயின் தாட்ஸே இன்னும் எவ்வளவோ உங்களுக்கு விஷயம் வந்து கெயின் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.